மட்டன் ஸ்டூ வைக்கிறதுக்காக எலும்போட கூடிய மட்டன் தான் 3/4 கிலோ நான் வாங்கியிருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணி நான் ஒரு மீடியம் சைஸ் அனியன் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ண பிறகு நல்லா வாஷ் பண்ண மட்டனையும் நான் ஆட் பண்ணிட்டேன். 1 டீஸ்பூன் நான் மஞ்சத்தூளை ஆட் பண்ணியிருக்கிறேன். 4 பச்சை மிளகா 2 மீடியம் சைஸ் டொமேட்டோவையும் ஆட் பண்ணி நான் நல்லா அந்த மசாலையோடய வதக்கி விட்றேன். நான் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு கல்லுப்பு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் இன்றைக்கி கோகனட் மில்கில் உள்ள 2ஆம் பாலை தான் நான் ஊற்றி நான் இந்த மட்டனை வேக வைப்பேன். மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வேக வைங்க. அதே போல் நீங்கள் மட்டன் ஸ்டூக்கு எலும்புள்ள கறியை தான் நீங்கள் வாங்கிக்கோங்க. குக்கரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் சைஸ் குக்கர் இல்லாட்டி கொஞ்சம் சைஸ் பெருசான குக்கரில் நீங்கள் மட்டன் எப்பயும் குக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்டூ வெளியாகாமல் உங்களுக்கு அந்த மட்டனுடைய எசன்ஸ்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நான் இன்னொரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றின பிறகு ஒரு 10 சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் அனியனையும் கட் பண்ணதை ஆட் பண்ணுறேன். 2 பட்டை 4 கிராம்பு 2 ஏலக்காய் 1 பிரிஞ்சி இலை 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நான் நல்லா ஃப்ரை பண்ணி விட்றேன். நான் வந்து 1 டீஸ்பூன் நான் மிளகையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு 1 டீஸ்பூன் கசகசா ஒரு 15 கேஷ்நட்ஸையும் ஆட் பண்ணி நான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வதக்கி விட்றேன். நம்ம வந்து மசாலா அடிப்பிடிக்காததுக்கு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி வேணால் நம்ம ஊற்றிக்கலாம். இதை நான் மூடி வச்சு நான் ஒரு 10 நிமிஷம் வேக வைப்பேன். அப்போ இந்த கேஷ்நட்ஸ் அனியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் ஆயிரும். இதை ஆறின பிறகு நம்ம மிக்சியில் வந்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இதை நம்ம லாஸ்ட்லனா நம்ம இந்த கிரேவிக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். மட்டன்லாம் குக் ஆன பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் வந்து உங்களுக்கு ஒரு 3 விசில்லையே பஞ்சு மாதிரி நல்லா வெந்திருக்கு. நான் எலும்போட தான் மட்டன் வாங்கியிருக்கிறேன். அது வந்து நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டூவாக உங்களுக்கு அமையும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் நிறையா இருக்கும். யூஸ்வலி இந்த மட்டன் ஸ்டூ பண்ணும்போது உருளைக்கிழங்கையும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். ஆனால் உருளைக்கிழங்குல வந்து சால்யூபிள் அண்ட் இன்சால்யூபிள் ஃபைபர் இருக்குது. உங்கள் கொலஸ்ட்ரால் லெவலை வந்து குறைக்குது. எல்டிஎலை நல்லா குறைச்சி தருது. நீங்கள் அரைச்ச விழுதையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பையும் ஆட் பண்ணி நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக ஒரு 2 விசில் நீங்கள் குக்கரில் வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு மட்டன் எல்லாம் சேர்ந்து பிளெண்ட் ஆகி நல்லா வெந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு அரோமேட்டிக் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பை மறுபடியும் செக் பண்ணுங்கள். உப்பு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணது நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ கோகனட் மில்கில் உள்ள ஃபஸ்ட்டு மில்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இதை ஆட் பண்ண பிறகு நம்ம ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே அணைச்சிட்டு நம்ம தாளிப்புக்காக திரும்பவும் 1 டீஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கிறேன். ஊற்றின பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு 2 பச்சை மிளகா கருவேப்பிலையும் போட்டு நான் தாளிப்பு கொடுத்துருக்குறேன். இது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது இடியாப்பம் ஆப்பம் ஸ்டீம் ரைஸோட கூட நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் சிக்கனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் நம்ம ரொம்ப மசாலா போடாமல் இது நல்ல கட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் பிரெட்ஸு கூட நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இது ஒரு ஆத்தென்டிக் கேரளா டைப் குசைன். நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு டெஃபினட்டாக ஆட் பண்ணுங்கள். இது கொலஸ்ட்ரால் லெவலை குறைச்சி தருது.